Dear students, welcome. 10th Maths Chapter 7 Mensuration Example 7.15 கான சொல்யூஷன் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர். ஒரு சிலிண்டருடைய வால்யூமை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹூஸ் ஹைட் இஸ் 2 மீட்டர்ஸ். அதோடைய ஹைட் வந்து 2 மீட்டர்ஸ் அண்ட் ஹூஸ் பேஸ் ஏரியா வந்து 250 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் எ சிலிண்டர், ஒரு சிலிண்டருடைய ஹைட்டை கொடுத்துட்டாங்க. அது வந்து 2 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் ஏரியா இது வந்து சிலிண்டருடைய பேஸ் ஏரியா 250 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா எழுதணும். வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஆர் அப்படி இல்லைன்னா இது என்ன சொல்லுவாங்க, பேஸ் ஏரியா இன்டு ஹைட்டுன்னு ஃபார்முலா. இதிலிருந்து தான் இது வந்திருக்கும். ஒரு சிலிண்டர் இருக்குது, இந்த சிலிண்டருடைய வால்யூம் உள்ள ஃபுல்லாக எவ்வளோ அது உள்ளே பிடிக்கணும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ பேஸ் ஏரியானா என்ன அர்த்தம், கீழே வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே கொட்டின உடனே உள்ளே எதை கொட்டினாலும் என்ன ஆகும், இது ஃபுல்லாகும், ரவுண்டாக தான் ஃபுல்லாகும். அப்போ இந்த ஏரியாவை என்ன பண்ணுது, கவர் பண்ணுது ஃபுல்லாகவே. உள்ளே கொட்டின உடனே ஃபுல்லாக கவர் ஆகும். அப்படி கவர் ஆகும்போது இது கவர் ஆகிற ரீஜன் ஒரு சர்க்குலராக இருக்கும். இப்போ சர்க்குலர் ஏரியாவை தான் இது கவர் பண்ணுது. அதனால் இந்த பேஸ் ஏரியாவும் இதிலிருந்து இவ்வளோ தூரம் மேலே ஹைட், எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டுக்கு அது வந்து பிடிக்கும். அப்போ இந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, இந்த பேஸ் ஏரியாவையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இந்த பேஸ் ஏரியான்றது ஒரு சர்க்கிளோடைய ஏரியா பை ஆர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச்னா என்ன, ஹைட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் அது பிடிச்சிருக்கு. இப்போ பேஸ் ஏரியா இன்டூ ஹைட்டுன்னு போட்டு இதுக்கு கியூபிக் யூனிட்ஸை நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி பேஸ் ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பேஸ் ஏரியாவுக்கு இந்த 250 எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இன்டூ ஹைட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க. 2 போட்டாச்சு. இந்த பேஸ் ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஆர்னு எழுதிக்கிறேன். பேஸ் ஏரியா 250 மீட்டர் ஸ்கொயர் இன்டூ 2. இந்த 2ன்றது என்ன ஆகுது, மீட்டரில் இருக்குங்களா. 2 and 250 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 500 மீட்டர். 1 மீட்டர் ஸ்கொயர் ஒரு மீட்டர், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மீட்டர் கியூப். அப்படி இல்லை நீங்கள் நம்பர் மட்டும் எழுதினாலும் ஃபைனலாக ஆன்சர் என்ன பண்ணணும், இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு எழுதி 500 யூனிட்ஸை மீட்டர் கியூப்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இல்லைனா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.